இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமாக பட்டியலிட்டிருக்கிறார்கள், வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் மறுமை இப்போதுதான் ஏற்படும், இந்த நாளில், அதாவது இதை இப்படி நாம் நெருங்கி இருக்கிறோம், அதனுடைய கால அளவு என்பது இத்தனை நாட்கள் இருக்கிறது என்று எந்த நாட்களையும் என்ன செஞ்சதில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையறுத்து சொல்லவில்லை. பொதுவாக சொல்லியிருக்கிறார்கள், பொதுவாக எந்த நாளில் ஏற்படலாம், எப்போது ஏற்படலாம் என்று. இப்படி தனக்கு தெரியாத ஒரு கேள்வியை தங்களிடத்தே கேட்கப்பட்ட போதிலும் கூட கேட்டவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாசீனப்படுத்தியது கிடையாது. அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு விதமாக கையாண்டிருக்கிறார்கள். மறுமையை குறித்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே, அதற்குண்டான அறிவு என்பது அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் இருக்குது, அதற்காக நீங்கள் என்ன தயார்படுத்தியிருக்கிறீங்க என்பதாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகியிருக்கிறார்களே தவிர ஒருபோதும் கேள்வி கேட்பவரை அவமதிப்பதோ, கேள்வி கேட்பவரை வேண்டா வெறுப்பாக பார்ப்பதோ இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் நடந்தது கிடையாது. ஆனால் இந்த சபையை பொறுத்த மட்டிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்